என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்ற கம்பீர குரலுக்கு சொந்தமான இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். நாம் தற்போது பாரதி ராஜா அவர்கள் பிறந்து வளர்ந்து ஆளான பூர்வீக வீட்டில், தேனி மாவட்டம் தேனி அல்லிநகரம் நகராட்சிக்கு உட்பட்ட அவரது பூர்வீக வீட்டில் இருக்கிறோம். தற்போது அந்த பூர்வீக வீட்டில் இன்னும் அவரது தங்கை பாரதி வசித்து வருகிறார். இந்த பாரதியின் மேல் வைத்திருக்கும் உயரிய அன்பும் பாசமும் இணைந்துதான் சின்னசாமி என்ற பெயரை பாரதி ராஜா என்று மாற்றியிருக்கிறார். தற்போது பாரதி ராஜாவின் உடன் பிறந்த தங்கை பாரதியிடம் கேட்கலாம். அம்மா வணக்கம். இப்போ பாரதி ராஜா ஐயா அவர் இப்போ நம்மளை விட்டு பிரிந்திருக்கிறார். மிக ஒரு சோகமான, ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. இந்த சூழலில் ஒரு தங்கையா அவரிடம் பகிர்ந்து கொண்ட அவர்கிட்ட நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க. மறக்க முடியாது. என்ன கிள்ளுவார், அடிப்பார், செல்லம் கொஞ்சுவார். என்ன செய்கிறேன்னா, படிக்கலையில் நீ படிக்க மாட்டேன்ட்டு, இல்லை படிச்சிருந்தா ஏதாவது ஒரு இது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஏதாவது பம்பளுத்துக்கிட்டே இருப்பார். வைவார், உண்மையாகவே திட்டுவார். நீ படிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்கூலுக்கு அனுப்பினோம்னு சொன்னேன், மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பேசுவார். கிள்ளுவார், அடிப்பார், செல்லம் கொஞ்சுவார். என்ன செய்கிற, என்ன பண்ண போகிற, பின்னாடி என்ன பண்ணுவேன், படித்தேன்னா நீ ஒரு இது பண்ணலாம்ல, வேலை பார்க்கலாம், செய்யலாம், வைக்கலாம், எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. வேறு இப்போ இளம் வயசுலேருந்தே அவர் இப்போது ஒரு நகராட்சி வேலை இருந்தது. அதை திறந்துட்டு அவர் சென்னை போய் இப்போ இங்கேயும் நிறையா நாடகங்கள் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த நாடகங்கள் மூலமாக அப்போ வீட்டில் என்ன நினச்சிங்க? அவர் ஒரு பெரிய இயக்குனராக உயர்வார் அப்படின்னு நினச்சிங்களா? நினச்சேன். அவர் இங்கே நாடகத்தில் நடித்தார், நாடகம் போட்டார், செஞ்சார், ஆளுகளை வச்சு இது பண்ணார். அப்போயே நினச்சேன் இவர் பெரிய ஒரு இதாகத்தே வருவார். நீ மெட்ராஸ் போனாருன்னா அங்கே ஏதாவது ஏற்பாடு பண்ணி வருவார் அப்படின்னு சொல்லித்தே நினச்சேன். இப்போ அவர் சென்னையில் போய் மிகவும் சிரமப்பட்டு ஒரு இயக்குனர் இமயம்ன்ற ஒரு இதுக்கு உருவாகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பாடுகள்லாம் பட்டிருப்பார். அப்போ இடையில உங்களை தொடர்பு கொண்டு இப்போ சென்னையில் இருக்கிறது கஷ்டம், சினிமாவில் இன்னும் நான் சாதிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது தகவல் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்காரா? அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை. நான் எப்படியாவது இருந்து சாதிச்சிருவேனே தவிர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். நான் அப்படியெல்லாம் இளநம்மா நினைக்கல. நான் எப்படி இங்கே இருந்து சாதிப்பேன், நான் அப்படியெல்லாம் நினச்சி இது பண்ணி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ முதலாக 16 வயது நிலை அப்படின்ட்டு மண் வாசனை தவழ்கிற ஒரு படம் அது ரிலீஸ் ஆகுது. அது இப்போ தேனி அள்ளிநகரம் மக்கள் அவங்க ஃபீல் பண்ணுறதை விட தமிழகம் ஃபுல்லாக அந்த படத்தை உற்று நோக்குனாங்க. அந்த படத்தில் அந்த படம் வெளியானதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு? ஏன்னா உங்கள் பேரை தாங்கி அவர் சின்னசாமின்ற பெயரை பாரதி ராஜான்னு உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்புனால் வச்சுருக்காரு. அதை எப்படி? சின்னசாமி நாங்கள் கூப்பிட்றது, வீட்டில் கூப்பிட்றது பால் பாண்டின்னு கூப்பிட்டு பழகிட்டு இல்லை, உங்கள் பேரை வச்சு அந்த பாரதி ராஜான்ற உருவாகி அந்த முதல் படம் வெளியாகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு வந்துச்சு? ஆசையாக என்ன சந்தோஷம் தாங்க முடியாது. ஐயோ படம் எடுத்து வெளியாகிருச்சே அப்படின்னு சொல்லி, நீ அடுத்தடுத்து படம் எடுப்பார், இதே இவ்வளோ நல்லா இருக்கும்போது நீ அடுத்த படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு சிரித்து எல்லாருமே ஒருத்தருக்கு நாங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். திருப்பி அந்த கருத்தமான்ற படத்துக்கு தேசிய விருது வாங்க போகும்போது அது டெல்லியில் தாயாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த விருது வாங்கினார். அதுக்கு நீங்கள் போயிருந்தீங்களா? இல்லை எங்கேயுமே போகலை. அப்படி இடத்துகளுக்கெல்லாம் நாங்கள் போகவும் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. அம்மா மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார். இப்போ பிறந்து வளர்ந்த இந்த வீட்டில் அவர் என்ன மாதிரி உட்காந்து கதையை எழுதிக்கிட்டு இருப்பாரா, இல்லாட்டி
ஒரு என்ன மாதிரி அந்த படைப்புக்காக வேண்டி எவ்வளோ நேரம் செலவிடுவார், அது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? கவனித்தது இல்லை, அந்த மாதிரி கவனிப்பு இதெல்லாம் இல்லை. அவர் விரும்பி பார்ப்பார், செய்வார், படத்தை பார்ப்பார், செய்வார், புக்குகளை பரட்டி பார்ப்பார். இப்போ சினிமா பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி நடிக்கிறாங்க, அந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்து பேசுவார். மற்றபடி இந்த மாதிரி இதெல்லாம் சினிமாவுக்கு போகணுன்ற ஒரு ஆசையில் ஒரு கிராமத்திலிருந்து நம்ம போகும்போது பொதுவாகவே வந்து இந்த துறை வந்து வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டில் வந்து எல்லாரும் அவங்கள முடக்கத்தான் செய்வாங்க, ஒத்துழைப்பு கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பாரதி ராஜா அவர்களை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரியான ஒத்துழைப்பு கொடுத்தீங்க? எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்தோம், எல்லாருமே கொடுத்தோம். அந்த மாதிரி எல்லாம் யாரும் கஷ்டப்படுத்தி சங்கடப்படுத்தி வேண்டாம் தேவையில்லை, அது அவ்வளோ பெருசாக தெரியாது, இது நல்லது அப்படின்னு சொல்லித்தான் இதைத்தையும் சொன்னோமே தவிர மற்றபடி கெட்டதாகனு சொல்லவே இல்லை. போய் பெருசாக வரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்போ வேறு மறக்க முடியாத நினைவுகள், அவர் சிறு வயசில் இந்த வீட்டில் தவழ்ந்துட்டு இருக்கும்போது? ரொம்ப மறதி சார் எனக்கு. இப்போ சமயத்தில் இப்போ இங்கே வந்துட்டு போனது யார் வந்ததுன்னு இந்த தம்பி வந்து எத்தனை தடவை வந்து ஞாபக சக்தி மறதியாக இருக்குது. அதனால் எதையும் தான் இது பண்ணி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு தடவை உடல்நலக்குறைவு ரொம்ப மோசமாகி அவர் மீண்டும் மறுபிறப்பு எடுத்து வந்தார். இடையில வந்து உங்கள்கிட்ட வந்து என்னைக்காவது பேசியிருக்காரா? இடையில சந்தர்ப்பம் இல்லை, ரொம்ப நாளாகவே வருஷமாகி போச்சு. அப்படி வந்து பேசுகிற மாதிரி செய்கிற மாதிரி அவராக இருந்தனால அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்களா, அதனால் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் ஜாஸ்தி வரவும் இல்லை, இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அவரது இறுதிச்சடங்கில் ஒரு தங்கைன்ற முறையில் பங்கேற்கிறதுக்கு நீங்கள் சென்னை போகிறீங்களா? சென்னை போகிறோம். நாங்கள் அண்ணன் இறந்துட்டாரேங்கிற வருத்தத்தில் நாங்கள் போய் சந்திப்போம்ல, பார்க்கணும்ல, அவர் பிரேதவாது பார்த்துட்டு வருவோங்கிற எண்ணத்தில் தான் போய்கிட்டு. இந்த ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்புக்கு புதிய தலைமுறை சார்பிலையும் ஆழ்ந்த இரங்கலை உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் இரத்த பந்தங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் வந்து உங்களுக்கு நல்ல மன வலிமை கொடுக்கட்டும்னு வேண்டிக்கிறோம். சரிங்க சார், நீங்கள் சொன்னதே ரொம்ப சந்தோஷம். தற்போது இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் தங்கை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட அவரது மலரும் நினைவுகளை கேட்டிருப்பீர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் வடிவேலுவுடன் தேனி அல்லிநகரம் பாரதிராஜாவின் வீட்டிலிருந்து ரமேஷ் கண்ணன்.